ஹாய் கைஸ். எம்பிபிஇபி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிபிஇபி அப்படின்னா மத்திய பிரதேஷ் ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன் போர்டு. அதான் வந்து அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போர்டு வந்து வேகன்சி வேரியஸ் போஸ்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 6,000+ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளோ அப்ளை பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் டு பி ரிலீஸ் இனிமேல் தான் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்ளிகேஷன் டேட்லாம் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அஃபிஷியல் வெப்சைட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அப்புறம் பார்த்தா மேபி சூன் கூடிய சீக்கிரத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வந்தோடனே அந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கான ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்து அப்ளை பண்ண வேண்டியதுதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் வந்து இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் வேகன்சி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் டேட் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதுக்கான தகுதியான எஜுகேஷ்னல் ரெக்குயர்மெண்ட்டும் இருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் வந்து சொல்கிறாங்க. வேகன்சி வந்து சொன்ன மாரி 6,000 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. 6,000 இருக்குன்னு சொல்கிறாங்க. 2024 வந்து நோட்டிஃபிகேஷன் எப்படியும் ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்கமிங் டேஸு இதை வந்து நோட் பண்ண சொல்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் கூடிய சீக்கிரத்தில் விட்டுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து கேட்டகரி ஆஃப் கேஸ்ட் கேட்டகரிலாம் வந்து ஒன்றும் மென்ஷன் பண்ணல. அது வந்து மென்ஷன் பண்ணலன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக வந்து ஒரு 6,000 வந்து வேகன்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் டேட் அதெல்லாம் ஒன்றும் மென்ஷன் பண்ணலாம், அது இனிமே தான். ஸோ எலிஜிபிள் க்ரைட்டீரியா வந்து அதுவும் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து மென்ஷன் பண்ணல. ஒரு வேக்கண்ட்டுக்கும் ஏற்ற மாரி எலிஜிபிள் க்ரைட்டீரியா வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் வந்து மினிமம் டு மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இருக்குன்னா மினிமம் 18 to 48, 18 to 40 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அந்த வேரியஸ் போஸ்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆஸ் பர் த குவாலிஃபிகேஷன் வந்து பாஸ் இன் 10th and 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்டர்மீடியட் எக்ஸாம் ஆர் டிகிரி டிப்ளமோ அதெல்லாம் டிப்ளமோ இருக்கணும். அதில் வந்து ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சிருக்கணும். இந்த க்ரைட்டீரியா இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருந்தால், இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை மோடு வந்து எப்படின்னு பார்த்தா ஆன்லைன் மோடு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை மோடு வந்து ஆன்லைன் ப்ராசஸ் சொல்கிறாங்க. வெப்சைட்டும் சொல்லிட்டாங்க. தென் பார்த்தா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்லாம் வந்து 560 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டாங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 310 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது எப்படின்னு அப்ளை பண்ணுற மோடு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணிட்டு அதில் வந்து
ஹோம் பேஜ். தென் வந்து அப்டேட் செக்ஷன், அந்த பேஜை வந்து விசிட் பண்ணிட்டு அதில் வந்து அப்ளை பண்ணுற மாரி, அதில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த லிங்க்கில் போனாலே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணல. இவ்வளோ தான். பை கைஸ்.